ஹைடா ஹிடன் மேரேஜ் தேர்ட் பார்ட் பொண்ணு பார்த்துலது அப்படியே பார்த்துடலாம். இப்போது ஜங்குக்கா ஃபுல்லாக குடிச்சிட்டு வரான். நீங்கள் அவனை பார்த்து ஒரு பயத்தில் அந்த பெட்லேருந்து கீழே இறங்கி நிற்க அவன் உங்களை பார்த்து ஏய் சாப்பிட்டியா மிரண்டு போய் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்பா ஃபுட் வாங்கி கொடுத்தாரு, உனக்கு சாப்பிட்டு அப்படின்னு உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரான். நீங்கள் பின்னாடியே போயிட்டு இல்லை சார், எனக்கு எனக்கு எதுவும் வேணாம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்கள்ல, நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன்ல போலீஸ்கிட்ட. இப்போ இப்போ நான் வீட்டுக்கு போகலாமா? போகட்டுமா? என்னை நீங்கள் விட்டுறேன்னு சொன்னீங்கள்ல, போட்டுமா? ஏய் காண்டே தாத்தா புடி சாப்பிட்டோம். அம்மா கிட்ட போகணும், அப்பாவை பார்க்கணும். சின்ன குழந்தைய நீ அம்மா போகணும் அப்பா பார்க்கணும். தேம்பி தேம்பால அவன் அந்த சாப்பாடை தூக்கி போட்டு தின்னோ போய் சாவு. போயிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் நல்லா போதியில் கொருட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் ஒரு கார்னரில் அந்த பெட்டுக்கும் கீழே அமைதியாக நீசை ஃபோல் பண்ணி அப்படியே உட்காந்துக்கிட்டீங்க. நைட்டு ஃபுல்லாக அழுது டயர்டாகி ஒரு பிள்ளை எடுத்து போட்டு ஃப்ளோர்லேயே படுத்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே ஜெக்கி தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறான். கீழே படுத்துட்ருக்கீங்க பார்க்குறான், பட் எதுவுமே கண்டுக்கல. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்க அவன் அப்பா கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. மொபைல் எடுத்து பார்க்குறான். சொல்லுங்கப்பா. ஜங்குக்கா என்ன பண்ணுற? ரொம்ப பிஸியாக இருக்க போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு ஒருத்தர் மீட் பண்ண போகணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆமாம், அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சீக்கிரம் வா, 10 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன்ப்பா. அவன் பேசுகிற சவுண்டு உங்களுக்கு காதுக்குள்ளே கேட்க கண்ணு முழிக்க கரெக்டாக இருக்கு. ஃபோனை கட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்த உடனே அலறி அடிச்சிடு எழுது ஒரு கார்னரில் போயிட்டு, சார் நான் வீட்டுக்கு போய்ட்டுமா? மார்னிங்கே இரிட்டேட் பண்ணாத, வாயை மூடு. சார் நான் வீட்டுக்கு போகிறேன் சார். ஏய் வரைஞ்சன் வையே. போலீஸ்கிட்ட சொன்னா விட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, நீ எப்படி சொல்லி கொடுத்தீங்களா அந்த மாதிரி தானே சார் நான் சொன்னேன். ப்ளீஸ் சார், அப்பாவை பார்க்கணும், அம்மா கிட்ட போகணும் சார். பாரு, உன்னை அடிக்கக்கூடாதோ, நான் பார்க்குறேன். புரியுதா? இந்த அளவுக்கு பொறுமையாக நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசினது கிடையாது. உன் மேலே கை வைக்க வேணான்னு பார்க்குறேன். இதே போல் பேசிட்டு நினச்சிக்கியா பல்ல தட்டி கையில் கொடுத்துருவான். சைலண்டாங்கிறத போ. சார் நீங்கள் தானே சொன்னீங்க இப்படிலாம் சொன்னால் என்னை விட்டுருவேன்னு. என் அம்மா அப்பாவை ஏதாவது பண்ணிட்டீங்களா? காந்தேத்ராலே ஏய் உன் வாயை இதுக்கப்புறம் திறந்துன்னு வச்சுக்கியா கண்டிப்பாக உன்னை நான் கொன்னுடுவேன். மூடிக்கிட்டு நில்லு. அவன் மிரர் முன்னாடி போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்கள் சைலண்டாக அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன்கிட்ட பேசவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பயமாக இருக்கு. நீங்கள் ஒரு கார்னர் நின்று அவனை பார்த்துட்ருக்க, நீங்கள் ஒரு ஆள் இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறதே அவன் கண்டுக்காம வெளியே போகிறான். நீங்கள் போ சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. வெளியே போயிட்டு டோரு லாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், உடஞ்சி உக்காந்துக்கிட்டீங்க. உங்கள் மொபைல் கூட அவன்கிட்ட தான் இருக்குது. தேம்பி அழுதுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஜேகே எப்பவும் போல் அந்த ஜின்னுவை பார்க்க போகிறான். ஒர்க்கெல்லாம் எப்பவும் போல் முடிச்சுட்டு எவன் திறந்தோ அடித்து நிறைய மண்ணெல்லாம் பிடுங்கிக்கிட்டு 2 பேரும் காரில் வந்துட்டுருக்க. இந்த டைம் ஜின்னோ மொபைல் நோண்டிட்டே, டேய் வயன் என்ன பண்ணுறா? அவளா வீட்டுக்கு போகணுன்னு நொயின்னு பா சைன் வாங்கியாச்சுல, கூட்டிகிட்டு போய் அவளை விட்டு வந்துட்டா. டேய் அவன் பொண்டாட்டிடா, என்னமோ அவள் வேணாம் கூட்டிகிட்டு போய் விட்டு வந்துடுறேன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. ஜேகே கண்ணை டைட்டாக மூடி ஓப்பன் பண்ணி நொய்யின்னு மார்னிங்கே ஆள ஆரம்பிக்கிறா. காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன மாதிரி இருக்குப்பா அவள் பேசினாலே. சரி விட, அவள் என்னை நம்பி வந்திருக்கா, நான் தான் பார்த்துக்கணும். என் சார்பில் நீ பார்த்துக்கோ. அவனும் ட்ரை பண்ணுறான். சரி நைட்டு ஃபுட் கொடுத்தியா? கொடுத்தேன்ப்பா. சாப்பிட்டாளா? அதெல்லாம் நான் பார்க்கல, சாப்பிட்டாலே இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கொடுக்க சொன்னீங்க, நான் கொடுத்துட்டேன்.
இவன சரி, அவளுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுல்ல. அவன் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி இருக்க இவங்க பார்த்துட்டு, என்ன அதான்டா அவளுக்கு வேற ஏதாவது திங்ஸ் வேணும், டெய்லி யூஸ் பண்ணுறது, மேக்கப் ஐட்டம், ட்ரெஸ்ஸஸ்ஸு. அப்பா என்னை பார்த்து எப்படிப்பா தெரியுதா? சரி விடு, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ கொண்டு போய் அவள்கிட்ட கொடு. அதுக்கும் அவன் காண்டாகிறான். கொஞ்ச நேரம் தான் அவளுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் அந்த சின்னுவை பர்ச்சேஸ் பண்ணி ஜிகே காரில் போட்டு கொண்டு போயிட்டு நான் கொடுத்தேன்னு கொடு. ஜிகே எதுவும் பேசல. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வரான். அவன் கையில் அவ்வளோ பேக்ஸு, அதில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான். ரூம் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. நீங்கள் அந்த சவுண்டு கேட்டு உடனே எழுந்து நிற்கிறீங்க. இப்பயாவது ரிலீஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. ஜிகே உள்ளே வரான். அவன் கையில் நிறைய பேகு, அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பெட் மேலே வைக்க, நீங்கள் சார் இப்போவாது வீட்டுக்கு போட்டுமா உங்களை முறைக்கிறான். ப்ளீஸ், இது வரைக்கும் நான் அப்பா அம்மாவை பார்க்காம இருந்ததே கிடையாது. 2 days நான் அப்பா அம்மாவை பார்க்கவே இல்லை சார் அப்படி சொல்லி முடிக்க அவன் கழுத்து பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிட்டு பின்னாடி இழுத்துட்டு போகிறான். அப்படின்னு அழுதுட்டு இருக்க வால்ல லாக் பண்ணி வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்கணும். என்ன வெறுப்பத்துட்டு இருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? அம்மா அப்பா அம்மா பார்க்கணும்னு. ஏய், நீங்க வந்துட்ட அவ்வளவுதான், உன்னை நான் அனுப்ப மாட்டேன், புரியுதோ? ஒன்னும் குதிச்சு போயில, இங்க நான் தூக்கிட்டு வரல உன்னை, வேற வழி இல்ல. என் அப்பா சொல்லிட்டான்னா நான் இங்க இருக்கேன். சார் ப்ளீஸ், நான் போறேன் வீட்டுக்கு. டேய் நீங்க சொல்ல, இன்னும் கிருப்பா பிடிச்ச சொல்லுவியா, வீட்டுக்கு போற சொல்லுவியா அப்படின்னு நெருக்க. டேய் ஜங்குக்கா, ஒரு சவுண்டு. சிக்கி டர்ன் பண்ணி பார்க்குறான். அடுத்த செகண்ட் உங்கள் கழுத்துலேருந்து கை எடுத்துட்டான். நீங்கள் இரும்பிக்கிட்டே யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அம்மா நீ எங்க என்ன பண்ணுற அப்படி சொல்ல, அம்மா நெக்ஸ்ட்டு சிக்கி வந்து பலார்னு அரைஞ்சு, என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்கே என்னப்பா பண்ணுற, இப்போ இங்கே என்ன பண்ணுற அதுதான் கேட்குறேன். அந்த பொண்ணு என்னடா பண்ணிட்டு இருக்க? அமைதியாக இருக்கான். நான் மட்டும் இங்கே வரல, நான் அவளை நீ கொலை பண்ணியிருப்பல்ல. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, வாய முடிஞ்சோங்குக்கா. நானும் நியூஸில் பார்த்து நீ கல்யாணம் பண்ணிட்ட, ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்க. சரி, இதுக்கப்புறம் அவன் சேஞ்ச் ஆகிடுவான். இதுக்கப்புறம் அவன் நார்மலாக எல்லாரும் மாதிரியும் ஒரு ஃபேமிலி மேனா அப்படி இருப்பான். இதுக்கப்புறமாவது மாறுவான்னு நினச்சேன். இல்லைடா, நீ அப்படியே இருக்க, அதே மிருகம் மாதிரி இருக்க. நான் அழுதுட்டு என்னன்ட்டு இருக்கீங்க. யார் இவங்கன்னு தெரியல, அவனையே அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் பார்த்துட்டு இருக்க. அவங்க உங்களை பார்க்குறேங்க, கண்ணு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு. அப்பா சொன்னாருடா, இந்த கல்யாணத்துலேயும் அந்த ஜின்மம் இருப்பான், எவனாவது திருந்துறதாவது சொன்னாரு. நான் கேட்காம ஜங்குக்கா மாறிட்டு இருப்பான். அவங்க அப்பா சொன்ன மாதிரி அப்படியே தாண்டா இருக்க. ஜங்கு தலையை குனிஞ்சிட்டு அமைதியாக நின்றுருக்கான். நெக்ஸ்ட்டு ஆன்ட்டி உங்களை பார்த்தா இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் பொறுமையாக அவங்கக்கிட்ட வந்து, ஆன்ட்டி இது வரைக்கும் நான் அம்மா பார்க்காம இருந்ததே கிடையாது, 2 நாளாச்சு ஆன்ட்டி, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு திரும்பி ஆள அவங்களுக்கு மனசே கேட்கல. ப்ளீஸ் இவரை விட்டு சொல்லுங்களேன். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அந்த பொண்ணை, உங்களுக்கு இன்னொருத்தர் லைஃப் வேணும், ஈஸியாக போச்சு இல்லை? நீ தாண்டா அம்மா அப்பா விட்டு இங்கே வந்து ரவுடி தனத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இந்த பொண்ணு என்னடா பண்ணா? ஜிகி அமைதியாக இருக்கான். அவனுக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. அவனுக்கு அவங்க அம்மா அவ்வளோ பிடிக்கும். அவங்க அம்மாவை எதிர்த்து அவன் எதுவுமே பேச மாட்டான். அவங்களுக்கு ஜிகி பண்ணுற ரவுடித்தனம் பிடிக்கவே பிடிக்காது. ஜின்மு கூட சேர்ந்து இல்லீகலாக நிறைய பண்ணுறான், அது சுத்தமாக பிடிக்காது. இப்போது மேரேஜ் ஆகிடுச்சு, ஒழுங்காக இருப்பான் அப்படி திங்க் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருப்பாங்க. இப்போவும் அவன் அப்படியே தான் இருக்கான். ஆண்டி நான் வீட்டுக்கு போகிறேன்னு விட்டு சொல்லுங்களேன். உங்களை பார்க்குறாங்க. உங்கள் கழுத்தில் சிக்கை கட்டின தாலிலாம் இருக்கு. அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சுத்தமாக புரியல. ப்ளீஸ் ஆண்டி. ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள பிடிச்சி தேம்பி அல அவங்களும் கம் பண்ணி எங்க வா கை பிடிச்சி பெட்டில் உட்கார வச்சு, ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, அவன்ட்டு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது தெரியல அப்படின்னு நீங்கள் அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வன் எங்க வாயன்
அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட இல்லைக்க உங்ககிட்ட வந்து உட்காந்து இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததில்ல, பட் நியூஸில் தான் உன்னை பேர் சொல்லி டீட்டெயில்ஸோடு போட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க இவன் ஏதோ உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் போல நானும் நினச்சி ஹாப்பியாக வந்தேன். பட் இங்கே வந்தால் எல்லாமே தலைக்கில்ல வேறு மாதிரி இருக்கு. அப்படி சொல்லிட்டு அவங்க கை பிடிக்கிறாங்க. நீங்கள் அவங்களே பார்க்குறீங்க, இந்த வீட்டில் அவங்க மட்டும்தான் பொறுமையாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அவங்கள பார்க்க அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா? இப்படி சொல்லக்கூடாது தான். இங்கே பாரு, எனக்கு புரியுதா அவன் என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? அவனோட பொண்டாட்டி, அவன் உன்னோட புருஷன். ஃபஸ்ட்டு நீ ஏன் அவனுக்கு பயப்படுற? இப்படி எதுக்கு நீ அலற? இல்லை அவங்கள பார்க்க அவனை பார்த்தா பயமா இருக்கா? அமைதியை நீங்கள் அவங்களே பார்க்க அவன் பார்க்க அப்படித்தான் தெரியவான். ஒன்று செவில விட்டான்ல, பேச முடிஞ்சுதா? அமைதியாக இருக்கீங்க. அதான் அவனை நீ புரிஞ்சுக்கும். அவன் தப்பு பண்ணுறான், நிறைய பண்ணுறான். அதான் எனக்கு அவன் மேலே கோபம். எல்லாம் உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கூட இருக்க உனக்கே அவனை பற்றி எல்லாம் தெரியும். சீக்கிரம் எல்லாத்தையும் கேட்டுட்டே அமைதியாக நின்றுருக்கான். உங்கள் 2 பேரையும் பார்க்கவே இல்லை அவன். அவங்க நீ ஒன்னே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, அவனை பார்த்து ஃபஸ்ட்டு நீ பயப்படாத. அவன் புருஷன். எங்கள் அந்த வீட்டுக்கு போகிறேன், அம்மா அப்பா பார்க்காம இருக்க முடியாது தான், எனக்கு அது நல்லாவே தெரியும். ஃபோன் பண்ணி பேசிக்கோ. என் மொபைல் அவர்கிட்ட இருக்கு அப்படி சொல்ல. டேய் மொபைலை கொடு. அம்மா மொபைலை கொடுடா. அவனும் மொபைல் எடுத்து அவங்க அம்மாண்ட கொடுக்க, அவங்க அந்த மொபைல் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கி வச்சுக்கிட்டு நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்தா உட்காருங்க, நானும் உன்னை அடிக்கடிக்கு வந்து பார்த்துக்கிறேன். அம்மா கிட்ட பேசிக்கோ, பட் எங்கேருந்து போகிறேன் சொல்லக்கூடாது. ஆனால் ஆண்டி, இவர் என்னை வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னார். என் அம்மா அப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னார். அப்புறம் போலீஸ்கிட்டலாம் என்ன சொல்ல சொன்னாரோ நான் அதெல்லாம் சொல்லிட்டேன், இதை விட்டுறேன்னு சொன்னார். ஆனால் அப்படி சொல்லிட்டு தேம்பி ஆள. சரி ஒன்றும் இல்லை அல்லாத ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் காம் பண்ணுறாங்க. டைம் இப்படியே போட்டு ஜேகே என்ன சொல்லி உங்களை இங்கே வச்சுருக்கான் நல்லாவே புரியுது. அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜேகே மேலே தான் கோபம். ஏதோ உங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் உங்களுக்கு புரிய வச்சா சரி நாங்கிறது கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. உங்களுக்கு அடி போகாதீங்க அப்படின்னு அவங்க கையை பிடிக்க அவங்க ஃபோரில் கிஸ் பண்ணி அடிக்கடிக்கு நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், புரியுதா? ஒரு ஏக்கமாக அவங்கள பார்க்குறீங்க. பயப்படாத ஃபஸ்ட்டு சரின்னு தலையாட்டுங்க. அவங்களும் அங்கிருந்து கிளம்ப ஜேகே அவங்க பின்னாடியே போகிறான். மா கொண்டு போய் நான் ட்ராப் பண்ணுறேன், ஒன்றும் தேவையில்ல, என் பின்னாடி வராதா. அவ்வளோ தூரத்துலேருந்து எப்படிம்மா வீட்டுக்கு வந்த? நான் ஒன்று நினச்சிட்டு வந்தேன்டா, நீ ஒன்று பண்ணி வச்சிருக்க, இப்போ ஏன்டா அங்கே வந்தோன்னு இருக்கு. சரிம்மா வாமா வீட்டில் விடுறேன். அவங்க அம்மாண்ட கெஞ்சிட்டே போகிறான். கடைசி வரைக்கும் அவங்க அம்மா அவங்ககிட்ட பேசவே இல்லை. கேட்டு விட்டு வெளியே போக்க அவன் கார் எடுத்து ரிவர்ஸ் எடுத்து உட்காருமா. பார், நீயா தனியாக ஒரு ஒர்க் போய் அப்புறம் ஏதாவது ஒன்று வாங்கி அந்த காரில் என்னை கூப்பிட்டு போ, நான் வரேன். பட் இந்த மாதிரி கார்லலாம் என்னால் வர முடியாது. ஜேகே அவங்களே பார்க்குறான். அவங்க அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணான்னு வையா, உன்னை நான் கொண்டுடுவேன்டா. உனக்கு எங்கிறது இவ்வளோ கோவம் வந்ததுன்னா எங்கிட்ட இருந்து தான் வந்துட்டான். உன்னைக்கே அவ்வளோ கோவம் இருந்தா உன் அம்மாவுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும், அதெல்லாம் பார்ப்பேன். கேர்ஃபுல்லாக அவளை பார்த்துக்கும். அக்கிறது போகிறாங்க. ஜேகே சைலண்டாக அப்படியே நின்ட்டான். நீங்கள் ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசி அழுறீங்க. அழாத எதுக்கிட்டே அழாத, ஓகேவா? நல்லா இருக்கியா? அவன் எதனா சொல்கிறானா, டேச்சப் பண்ணுறானா அப்படி நிறைய கேட்க நீங்கள் இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. ஏன்டி அப்பா கிட்ட அந்த மாதிரி சொன்னியா? அதுவும் போலீஸ்கிட்ட சொல்லும் போதோ நீ அவன் கிட்னாப் பண்ணா சொல்லியிருந்தா அப்போவே வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. இப்போ ஒன்றும் இல்லை, அப்பாவை நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன், அப்பா கூட வந்துரு அப்படியே சொல்ல. ஜேகே தான் மிரட்டி வச்சிருப்பானே உங்கள் அம்மா அப்பாவையும் கொலை பண்ணிடுவேன்னு. இல்லைம்மா இல்லை, நான் இங்கே ஹாப்பியாக தான் இருக்கேன். என்ன போயிட்டியம்மா நீ? ப்ளீஸ், எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சும்மா, என்னால் இங்கிருந்து
வர முடியாதும்மா. ஆப்போசிட்டில் அம்மா சைலண்ட் ஆயிட்டாங்க. ம், அவரோட அம்மா சொன்னாங்க, நிறைய பேசினாங்க. பட் எது புரிஞ்சதோ இல்லையோ எனக்கு தெரியல. பட் இந்த விஷயம் கருத்து தானே, அவருக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சேன். நான் அவரு கூட தானம்மா இருக்கணும். அவங்கக்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அத்தம்மா கால் பண்ணேன். நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணுறீங்க. ஜிகே பின்னாடி நின்றுருக்கான். நீங்கள் பேசினது எல்லாத்தையும் கேட்டான். திரும்பி பார்க்க, சார் நீ வீட்டுக்கு போகிறதுனா கூட போடலாம். நான் சீக்கிரமாக அப்பாவை கிட்ட சொல்கிறேன். அவர் ஓகே சொன்ன உடனே நான் உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுறேன் அப்படி சொல்ல, நீங்கள் ஜிகேவை பார்க்குறீங்க. பட் எதுவுமே பேசலை. எப்பவும் போல் இருக்க ஒரு பயம். ஸோ அமைதியை நிற்க அவன், இதில் ட்ரெஸ்ஸுங்க இருக்கு, யூஸ் பண்ணிக்கோ. ரூம்லேருந்து வெளில வந்துட்டான். ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக அப்படி இருக்கு. நெக்ஸ்ட்டு அவன் வெள்ளக்கம் போல் அந்த ஜின்போ வீட்டு முன்னாடி காரை தொடச்சி நின்றுட்டுருக்கான். இப்போது ஏ டிரைவர் காரடு. அங்கே வந்திருக்குது ஜின்போ பையன். அவன் பேக் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏறி உட்காந்து, காரடு வெளில போனோம். ஜேகே சைலண்டாக அவனே பார்க்குறான். அவன் விண்டோவை கீழே இறக்கிட்டு எட்டி பார்த்து, காரடுன்னு சொன்னான். ஜேகே எதுவும் பேசல. டிரைவர் சீட் உட்காந்து காரை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஜேகே மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். ஏய், உனக்கு காது கேட்குமா கேட்காதா? உன் ஓனர் நான், உன் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்டேன். ஓகே சார். நியூஸில் பார்த்தேன், ஏதோ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி. அப்போ நீ கிட்னாப்லாம் பண்ணலையா? ஜேகேக்கு கோவம் வருது. பட் சைலண்ட்டாக இருக்கான். இப்போது இவனுக்கிட்ட இருந்து ஜேகேக்கு கால் வர அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஜேகே எங்கே இருக்க? வெளியே போகணும்னு சொன்னோம். அப்புறம் எங்கே போனேன்? இல்லைப்பா, உங்கள் பையன்தான் வெளியே எங்கே போகணுன்னு வண்டி எடுக்க சொன்னாங்க. இவங்க கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்துட்டு, சரி நீ என்ன பண்ணுற, யூட்டன் போட்டு வண்டியை வீட்டுக்கு கொண்டு வந்துரு சொன்ன அடுத்த செகண்ட் ஜேகே யூட்டன் போடுறான். அவனும், டேய் இந்த பக்கம் கிடையாது, நான் போகிறது ஸ்ட்ரெயிட் ரூட்டு. சார் அப்பா வீட்டுக்கு வர சொன்னாங்க. டேய் நான் உன்னை வெளியே கூப்பிட்டு வரேன். அப்பா வீட்டுக்கு வர சொன்னாங்க, வீட்டுக்கு போகிறோம், அவ்வளோதான். அவனும் சைலண்ட் ஆகிட்டான். ஜேகேவோட கோவம் அவனுக்கும் தெரியும். அவனுக்கு செம்ம கோவம் வருது இவங்க மேலே. நெக்ஸ்ட்டு ஜேகே இவங்க வீட்டில் இருக்கான். கார் டோர் ஓப்பன் பண்ணி டொம்முன்னு காரை சாத்திட்டு கார்லேருந்து கீழே இறங்க வெளியவே இவனும் நிற்க, என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுதோ அப்படின்னு கத்த, அவன் காதலே வாங்காம, ஜேகே இந்த ஃபைல்ஸ்லாம் எப்பவும் மீட் பண்ணி ஒரு ஆள்கிட்ட கொடுப்பல அங்கே கொடு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட பேசிட்டே அவன் பையனை கண்டுக்கவே இல்லை. அப்பா நான் உங்களுக்கு பையனா, இவன் உங்களுக்கு பையனா, எப்பவுமே இம்பார்ட்டன்ட் இவனுக்கு தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்த, அவரு சிம்பிளா, நீ எனக்கு பையனா ஜேகே எனக்கு பையனா டெஸ்ட் பண்ணிடுவோமா? அவனும் சைலண்டாக இருக்கான். ஜேகே இவனை பார்க்க, இவனோ 2 கன் எடுத்து அந்த காருக்கு முன்னாடி வச்சுட்டு, 2 பேரும் எடுங்க சொன்ன அடுத்த செகண்ட் ஜேகே எடுத்துட்டான். அதை இவனோட பையனும் எடுத்துட்டான். இன்னைக்கே இவனை போட்டு தள்ளுறப்பா அப்படிங்கிற மாதிரி இவனோட சன்னு ஜேகேவை ஏன் பண்ண, அப்படி இல்லை இப்படி அப்படின்னு அந்த கன்னை அவங்கவுங்க ஃபோர்ஹெட்ல பாயிண்ட் பண்ணுறான். என்னப்பா பண்ணுற அப்படி சொல்ல, சரி என்கிட்ட என்ன ஏதுன்னு கொஸ்டின் பண்ணாமல் அவங்க தலையில் அவங்களே ஷூட் பண்ணிக்கோங்க சொன்னா அடுத்த செகண்ட் ஜேகே என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஷூட் பண்ணிக்க. அதில் புல்லட்டே இல்லை. பட் இந்த ஹீரோவோட பையன் ஷூட் பண்ணாமல் ஷாக்கிங்கில் அவன், நான் ஷூட் பண்ணி நான் செத்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டிருக்க. இந்த செகண்ட் ட்ரிகர் சவுண்ட் கேட்குது. ஜேகேவை பார்க்குறான். அவனே ஒரு செகண்ட் பயந்துட்டான். பட் ஜேகே சைலண்டாக இருக்கான். இவங்க சிரிச்சுட்டே, இப்போ யாரா, இப்போ யார் எனக்கு பையன், நீயா இவனா? நான் சொன்னா என்ன ஏதுன்னு கேட்காம பண்ணுவான், அதான் ஜேகே. இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டுலாம் நின்றுட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு இவனை சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு இப்போ நான் ஷூட் பண்ணி நான் செத்து போயிடணும், இவன் புல்லட்டில் இவன் கன்னில் புல்லட் இல்லாமல் இவன் உயிரோடு இருக்கணும், எப்பவும் போல நான் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பேன்ல, நான் செத்து போயிட்டேன்னா இந்த குடைச்சல் உங்களுக்கு இருக்காதுன்னு
நீங்கள் என்ன என் கையில் ஷூட் பண்ண நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. கேட்டா நானே சூசைட் பண்ணிக்கிட்டேன், அப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு நீங்கள் ஐடியா பண்ணியிருக்கீங்க. அதானே உங்கள் கிரிமினல் புத்தி தான் எனக்கு தெரியுமேப்பா அப்படின்னு அவன் வல்ல வல்லன்னு பேச அவன் கையில் இருக்க கன்னை பிடுங்கி ட்ரிக்கர் ஆன் பண்ணுறான். ஒரு செகண்ட் அந்த இவனு பையன் பயந்து காதெல்லாம் மூட இதுலேயும் புல்லட் இல்லை. இதை எம்டியாக கொண்டு வந்தேன், புல்லட்டை ஃபில் பண்ணாமல் காரில் போய் ஃபில் பண்ணிக்கலான்னு கொண்டு வந்தேன். எப்படிலாம் யூஸ் ஆகுது பாரு. இப்போ உனக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன், எதுவும் சொல்ல வேண்டான்னு. வெல்ல ஜேகே இந்த கார் எடு அப்படின்னு போயிட்டு அவன் பின்னாடி எரிக்க ஜேகே நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்புறானுங்க 2 பேரும். அவன் திரும்பி அந்த காரை பார்த்துட்டு இவன் ஏன் அப்பா கிட்ட எவ்வளோ விசுவாசமாக இருக்கான், அப்படி என் அப்பா என்னத்தான் பண்ணான், சாகுற அளவுக்கு என்ன பண்ணாலும் கேட்குறான், ஈவன் ஜெயிலுக்கு போகிறான், சாகுறன்னு சொல்கிறான். ஓ எப்படியோ போய் தொலைங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கேருந்து கிளம்பிட சீக்கிரம் அவன் கூட சேர்ந்து நிறைய ஒர்க்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஜங்கு பா சொல்லுங்க உன் வீட்டுக்கு வண்டி விடு அப்படி சொல்ல ஜிக்கு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி அவனை பார்த்துட்டு ஏன்பா எதுனா ப்ராப்ளமா? ஆஹா வயன் அவளை பார்க்கணும், ஸோ அதான் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேக்கிவும் வண்டியை அவன் வீட்டுக்கு விட்டுறான். நெக்ஸ்ட்டு வீட்டில் வெளியவே சில ஆளுங்களாம் நின்றுருக்காங்க. ஜேக்கி இறங்கி வந்துட்டு யார் நீங்கள், எதுக்கு இங்கே நின்றுருக்கீங்க அப்படி கேட்க அவங்க எல்லாரும் யூன்வோவை பார்க்க ஜேக்கி நான் தான் எல்லோரும் வர சொன்னேன். நீங்களா? ஏன்பா? ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நீ தனியாக இருந்த அந்த வீட்டில் நோ ப்ராப்ளம், பட் வயன் இருக்கா, ஸோ அவளுக்கு ஒர்க் பண்ண மேட்ஸ் அவங்களாம், இவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஹவுஸ் கிளீனிங், அவளுக்கு மேக்கப் எதனா வேணும்னா இவங்க பியூட்டிஷியன், வாட்ச்மேன், டிரைவர் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்க. சிக்கி சைலண்ட்டாக பார்த்துட்டு ஏன்பா அதெல்லாம், எத்தனை வாட்டி சொல்கிறேன், ஏன்னா அவள் என்னை நம்பி வந்திருக்கா, நான் தான் அவளை பார்த்துக்கணும். அவனும் எதுவுமே பேசாமல் சரிப்பா உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே கூப்பிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு அவன் சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு ஓ வயனங்க இருக்கா கூட்டுவா அப்படி ஜேகே கிட்ட சொல்ல ஜேகேவும் உங்களை கூப்பிட ஜேகே ரூமுக்கு வர இந்த டைம் நீங்கள் குளிச்சுட்டு அந்த வெட் ஹேரில் சாரி கட்டிகிட்ருக்கீங்க, மிரர் முன்னாடி டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜேகே வர டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சாரி பிடிச்சிட்டு டேர்ன் பண்ணி நின்ட்டீங்க. என்ன பண்ணிட்டுருக்க நீ? சாரி. சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நீங்கள் அவனே பார்க்குறீங்க, அப்பா வந்திருக்காரு சீக்கிரம். அப்பா அப்படின்னு சொன்னால் யாரை சொல்கிறான் உங்களுக்கு நல்லா புரியுது. என்ன அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. டேர்ன் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டுருக்க ஜங்கு அங்கே இருக்க பெட்டில் உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜேக்கிக்கிட்ட வந்து நிற்கிறீங்க. சார் என்ன வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிக்கிறான். இல்லை நான் எதுவும் கேட்கல. சைலண்ட் ஆகிட்டீங்க. அவன் பெட்லேருந்து இழுத்து நிற்க ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வச்சுட்டு தள்ளி நிற்கிறீங்க. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்க அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தள்ளி வந்துட்டீங்க. கொஞ்சம் ஜங்குக்கு இந்த டைமில் ஸ்லிப் ஆகிட்டான். ஏய் கீழே போலாம் வா அப்படி சொல்லிட்டு அவன் முன்னாடி போக்க நீங்களும் ஜங்குக்கு பின்னாடியே போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இவங்க கிட்ட நீங்கள் இவங்க பார்க்குறீங்க. ஓகே இவன் போக சொன்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கீங்க. பக்கத்தில் ஜிகே இருக்கான். கண்டிப்பாக அவனுக்கு கோவம் வரும் அந்த மாதிரி சொன்னான். நீங்கள் சைலண்ட்டாக இவனுவை பார்க்க அவன் வயன் இங்கே பாரு, இவங்களாம் உனக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்க மேட்ஸ் எல்லாரையும் பார்க்குறீங்க. நீங்களே இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லாரையும் பார்க்க இப்போ கடைசி வரைக்கும் நம்மளை இங்கேருந்து விட மாட்டாங்க போலியே அப்படி தோணுது. அவன் உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே இவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க, இவங்க மேக்கப் மேன் அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லிட்டுருக்கான். நீங்கள் இவங்களோ பார்த்துட்ருக்கீங்க. அவன் சரி இங்கே எதுக்கு நின்றுருக்கீங்க, போயிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப எல்லாரும் அங்கேருந்து கலைஞ்சு போகிறாங்க. ஜங்குக்கா அப்பா உனக்கு இவ்வளோ மேட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி
உங்கள பார்த்து சொல்றான். உங்களுக்கு இங்க என்னது விட்டுருங்க. நான் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு உங்க மைண்ட் வைஸ் போயிட்டு இருக்கு. இந்த டைம் இவங்க ஜேகே கிட்ட ஜேகே நான் வந்த பதட்டத்துல நான் வயனுக்கு எதுவுமே வாங்காமலே வந்துட்டேன். நீ என்ன பண்ற? ஏதாவது சாப்பிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எதையாவது வாங்கிட்டு வா அப்படி சொல்ல இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஜேகே நான் சொல்றேன்ல போ வாங்கிட்டு வா அப்படி சொல்ல உங்களுக்கு இங்க குஷியா இருக்கு. ஜேகே இங்கிருந்து போயிட்டா கண்டிப்பா இவன்ட்டு கேட்டு இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படி உங்களுக்கு தோணுது. நீங்க ஜேகேவை பார்க்க ஜேகேவும் அவன் சொன்னாதான் அப்படியே கேட்பானே அவனும் அங்கிருந்து மூவ் ஆகுறான். அவன் போன உடனே யூன்வோ லைட்டா சிரிச்சிட்டு வயன் எப்படி இருக்க? உங்கள்கிட்ட உன்னை கேட்கட்டுமா? ஆ அதுக்கு முன்னாடி நான் உன்னை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டாப் டு போத்தும் பார்க்குறான். ட்ரெஸ்ஸு நல்லா உனக்கு ஃபிட் ஆகுது போல. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் எல்லா ட்ரெஸ்ஸும் உனக்கு பத்துதில்ல. சரி நீ எதுவும் கேட்கணும்னு சொன்னி. நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகணும். அம்மா அப்பாவை பார்க்கணும். போகல அம்மா. வீட்டுக்கு போகணுமா? நீ எங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு தான் எவ்வளோ பிளான் பண்ணி நான் உன்னை இங்கே வர வச்சிருக்கானா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். ஒரு மாதிரி வியடா நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இவங்க இப்போ தான் குளிச்சியா அப்படி கேட்குறான். நீங்கள் மறந்து போய் அவனை பார்க்க அவன் இல்லை உன் ஹேர்லாம் வெட்டாக இருக்கு அதான் கேட்டேன் அப்படின்னு உங்கள் முடியை பிடிச்சி அதை ஸ்மெல் பண்ணுறான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அவன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் கையிலேருந்து உங்கள் தலைமுடியை தட்டி விட்டுட்டு அங்கிள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை ட்ரெஸ்லாம் உனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது போல. உங்கள் ஃப்ரெண்டில் பார்க்க உங்கள் கை வச்சு கிராஸ் பண்ண மாதிரி. என்ன பண்ணுறீங்க அங்கிள்? அங்கிளா? ஓகே ஓகே உனக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் அதிகம்தான். ஓகே அதுக்குன்னு நீ என்னை அங்கிள்லாம் கூப்பிட வேண்டாம். அவன் பேசுகிற டோனே வேற மாதிரி இருக்கு. நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் ஒன்றும் இல்லை வயன் ஒரு 2 month இருக்கும். ஒன்று உன் அப்பா ஆஃபீஸில் வச்சு பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஒரு மீட்டிங் ஸோ அதில் வந்தேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சது. இப்போது பார்த்துட்ருக்கேன் பற்றியா எனக்கு எப்படி ஈர்க்குது தெரியுமா? யாருக்கிட்டையுமே இந்த ஃபீல் வரல. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சது. எனக்கு தெரியும் உனக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் அதிகம். ஆனாலும் ஏன் தெரில உன் கூட இருக்கணும்னு தோணுது. அவனை ஒரு கன்றாவியாக பார்க்குறீங்க. என்ன பேசுகிறானே தெரியல. அப்போதுலேருந்து நான் பிளான் பண்ணி ஒரு மூவும் பண்ணேன். என்ன ஒன்று கடைசியில் இந்த ஜங்குக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு தான் உன்னை பிடிக்கலல்ல. நீ பயப்படாத நான் உனக்கு இருக்கேன். அங்கிள் நீங்கள் பேசுறதே சரியில்லை. ப்ளீஸ் தள்ளி போயிடுங்க. தள்ளி போகணுமா? எதுக்கு தள்ளி போகணும்? உன்னை நான் வாங்கிட்டேன் அவ்வளோதான். நீ என்ன என்ன பேசுறீங்க அங்கிள்? நீங்க பேசுறது எனக்கு பயமா இருக்கு. அங்கிள் சொல்லாதம்மா. நான் தான் சொன்னேன்ல உனக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட். ஓகே கிட்டத்தட்ட 30 years டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன். ஓகே அதுக்குன்னு என்னை அங்கிள்லாம் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. எங்க வா உட்காந்து பேசலாம். உங்கள் கையை பிடிக்க வரான். தட்டி விட்டுட்டு நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல. பாருங்க என்னை நீங்கள் தப்பான பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி கிடையாதா? உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்க தெரியுமா? அதுக்கு பதில் தான் எங்கள் அப்பா கம்பெனியில் ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அந்த கம்பெனிலாம் வேண்டாம். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். அசிங்கமாக பேசாதீங்க. அசிங்கமாவா? எனக்கு ஏன் தெரியல. எனக்கு எவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு தெரியுமா? பட் உன்னை பார்க்கும்போது எனக்கு டீனேஜில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது வயன். என்ன நீ அந்த மாதிரி பாரு. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பார்த்தியா? உனக்காக எவ்வளோ மீட்ஸா
நீ என்ன வேணும்னு கேளு, எல்லாமே கொண்டு வரேன். உன் மேலே எவ்வளோ லவ் இருந்தா இங்கே பாரு, நீ போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸு உன் இன்னொரு முதக்கு வந்து நான் வாங்கினேன். பர்ஃபெக்டாக இருக்கு பத்தியா? உங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. நீங்கள் தள்ளி தள்ளி போக அவன் வயன் என்னை புரிஞ்சுக்க, ஏன் அப்படி தள்ளி தள்ளி போக்காத, இங்கே வா அப்படின்னு உங்கள் கையத்தோட என்னை தொடாதீங்க, தட்டி விடுறீங்க. ஹே கமான், இங்கே பாரு, என் வீட்டில் யாருமே இல்லை, யார் வந்தாலும் கேட்க போகிறதும் கிடையாது. நீங்கள் நீங்கள் மறந்துட்டீங்களா? உங்களை ஒருத்தர் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு, அவரோட ஒய்ஃபுண்ணா. கல்யாணமே நான் தான் பண்ணி வச்சேன். அவனுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. விருப்பம் இருக்கோ இல்லையோ, அவர் என்னோட புருஷன். இதெல்லாம் நான் போய் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சே, உங்களுக்கு பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. எவ்வளோ நாள் ஏதோ ஒரு மரியாதை, எவ்வளோ கேவலமான ஆளுன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய் என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? வாடி பூடி பேசுனீங்கன்னா செவ்வில திரும்பிடும். திமிருதாண்டி. ஆனா இது கூட உங்ககிட்ட இருந்து பிடிச்சிருக்கு பாரு. வேற யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு கோவம் வரும். வயன், நீ சொன்ன எனக்கு கோவமே வரல. ஐ நீட் யூ அப்படி சொல்ல உங்களுக்கு அவ்வளோதான் கோவம் வந்துருச்சு. அவன் கூட்டு போய் பிடிச்சு, என்னடா சொல்ற புரிக்கி, யாரை பத்தி என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்படி நீங்க அவனை போட்டு குலுக்க ஜேகே வந்துட்டான். கையில நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். அதெல்லாம் கீழே போட்டுட்டு நெக்ஸ்ட் உங்ககிட்ட தான் வரான். ஏய் என்னடி பண்ணிருக்க? கத்திக்கிட்டே வரான். நீங்க ஜிகேவை பார்த்துட்டு அப்படி நின்றுருக்கீங்க. அவனும் திரும்பி ஒரு ஸ்மைலோட ஜிகேவை பார்த்துட்டு அவனும் நின்றுருக்க. ஜிகே வந்த உடனே அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். அவன் யூனோ கிட்ட போயிட்டு அவன் கூட்டுலாம் சரி பண்ணிட்டு, அப்பா எதனாச்சாப்பா, என்னப்பா பண்ணிருக்க, நீங்கள பார்த்துட்டு இருக்கீங்க? ஜிகே கோல், ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படி சொல்லிட்டு அவரு லைட்டா பெண்ட் பண்ணி உங்களை பார்க்க நீங்க அவன் பிடிச்ச தள்ள வேகத்துல கீழே விழுந்திருப்பீங்க. ஒரு ஸ்மைலோட இந்த ஹியூமோ உங்களை பார்க்க நீங்க கீழேருந்து எழுந்து ஜிகேவை பாக்குறீங்க. எழுந்து அவன் ஹியூமோ கிட்ட இருந்து திரும்பி உங்ககிட்ட கோமா, என்னடி பண்ணிருக்க நீ அப்படின்னு பல்ல கடிச்சுட்டே வர, நீங்க இல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், இவங்க என்கிட்ட அப்படின்னு நீங்க பேச வர பல்லாருன்னு ஆரம்பிச்சிட்டான்.